கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் லூக்கா 16வது அதிகாரம் நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அதை நான் உங்களுக்கு விளக்கி காமிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தில் 2 நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஐஸ்வர்யவான், இன்னொன்று லாசரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு காரியம் தெரிஞ்சது, ஒரு காரியம் தெரியலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்ன காரியம் அப்படிங்கிறீங்களா? ஐஸ்வர்யம் மாத்திரமே போதும் அப்படின்னு ஐஸ்வர்யவானும், இல்லை எனக்கு பரலோக ராஜ்யம் தான் வேணும் அப்படிங்கிற நினப்பில் லாசரும் இருந்ததாக தான் நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறேன். 2 பேரும் மரித்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கும் லாசரு பரலோகத்துக்கும் போனதா எடுத்துரைக்கப்படுகிறது. இதை வச்சே நம்ம சபைகளில் நிறைய பேர் எப்படி போதிச்சிட்டாங்கன்னா, ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா நீ பரலோகம் போக முடியாது அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு காரியம் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாசரு போய் பரலோகத்தில் யார் மடியில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய மடியில தான். ஆபிரகாம் என்ன பிச்சைக்காரனாவா இருந்தார்? இல்லை, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்குதுல. அப்போ ஐஸ்வர்யத்திற்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். இங்கே ஐஸ்வர்யவானுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை, அதனால தான் அவன் நரகம் போனான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு. ஐஸ்வர்யத்தை தரும்னு சொன்ன வார்த்தை ஐஸ்வர்யவான் பரலோகம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏராளமான வாக்குத்தத்தங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து நம்மளுக்கு தேவன் அருளி இருக்கிறார். அதனால ஐஸ்வர்யத்திற்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஐஸ்வர்யவான் நரகம்தான் போக முடியும் அப்படின்னா, ஆபிரகாம் தான் ஆளா நரகத்துக்கு போயிருக்க முடியும். அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் நம்மளை பரலோகம் போக விடாம தடுத்துரும் அப்படின்னு யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவனை குறித்த அறிவு, தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த மனப்பான்மை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்ம பரலோகத்துல பிரவேசிக்க முடியுங்க. விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவாராக. ஆமென்.